இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பொத்தேரிங்க. பொத்தேரியில நிறைய பேர் வீடு கட்டி குடியேற மாதிரி கேட்டிருக்கீங்க. அப்படி ஒரு சூப்பரான லேண்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் நம்ம சைட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு WA ஆக்சஸ் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் வழியாகவும் நம்ம வரலாம். காட்டாங்குளத்தூர் வழியாக நீங்கள் வரும்போது காட்டாங்குளத்தூர் கேட்டை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம சைட்டை வந்து ரீச் பண்ணிடுவீங்க. SRM ஸ்கூல் இருக்கு, காலேஜ், யூனிவர்சிட்டி இங்கே தான் இருக்குது. எக்ஸாக்டா அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம சைட்டே பண்ணியிருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நீங்க ஜோகா கம்பெனியை ரீச் பண்ணிடலாம். அப்படி லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைமல் நகர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. மஹேந்திரா சிட்டி ஏன் இந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு சவுத்தை நோக்கி தான் சென்னை வந்து மூவ் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு. இதே சரௌண்டிங் SRMலயே ரொம்ப வருஷமா எல்லாரும் வாடகை வீட்லயே இருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த தான் இடம் வாங்க முடியுமா? ப்ரோ சொல்லிட்டீங்க, நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் தான். பட் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இது. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரேட்ல கிடைக்காது. ரெண்டலுக்கு இன்ன வரைக்கும் எல்லாருமே இருக்கிறோம். உங்களுக்கான கனவு வீடை நாங்க அமைச்சு தரோம். இது வந்து பிரைமான லொகேஷன். நீங்க பேக்ரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வீடுங்க சுத்தி மத்தியில தான் நம்ம பண்றோமே. ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா நிச்சயமா பிளாட் வாங்காம போக மாட்டாங்க. ஏன்னா இந்த ரெண்டல் இன்கம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் இந்த சைட் வந்து அற்புதமான இடமா இருக்கும். ஃபியூச்சர் வில்லா ஹவுசஸே பண்ணி நம்ம ரெண்டலும் பண்ணலாம். மினிமம் 30,000 அபோவ் வந்து ரெண்டல் இன்கமும் இங்க ஏர்ன் பண்ணலாம். சூப்பரா ஐடியா பண்ணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா பண்ணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. பல மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழ் பார்த்து வந்தீங்க. ஆமாங்க, நான் பொத்தேரியில் இருக்கேன். பொத்தேரியில் ஒரு சூப்பரான லேண்டு வேல்யூ வெரைட்டி போட்டிருக்காங்க. பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் இந்த சைடில் இருக்குங்க. இந்த சைடில் SRM குளோபல் இருக்குது ஹாஸ்பிட்டல். இன்டர் இன்கம் வர மாதிரியும் ஒரு சூப்பரான லேண்டாக தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். சேல் செட்டாக வினோத் ப்ரோ இருக்காது, அவர்கிட்ட போயிட்டு வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு பட்ஜெட்டான விலையில் ஒரு சூப்பரான இடம் வாங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேல்யூ வெரைட்டியாக நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கேன். நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பொத்தேரிங்க. பொத்தேரியில் நிறைய பேர் வீடு கட்டி குடியேற மாதிரி கேட்டிருக்கீங்க. அப்படி ஒரு சூப்பரான லேண்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். நம்ம கூட இந்த லேண்டை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வினோத் ப்ரோ இருக்காரு. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ஸோ நம்மளோட வேல்யூ வெரைட்டி பத்தி சொல்லுங்க. நம்ம இந்த சைட்டு என்னென்னலாம் பண்றீங்க, பட்ஜெட்ல என்ன கொடுக்குறீங்க? இங்க நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி. சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா எமினன்ட். இப்போ சைட்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல தான் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் நம்ம சைட் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு WA ஆக்சஸ் இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் வழியாவும் நம்ம வரலாம். காட்டாங்குளத்தூர் வழியா நீங்க வரும்போது காட்டாங்குளத்தூர் கேட்டை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம சைட்டை வந்து ரீச் பண்ணிடுவீங்க. SRM ஸ்கூல் இருக்கு, காலேஜ், யூனிவர்சிட்டி இங்க தான் இருக்குது. எக்ஸாக்டா அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம சைட்டே பண்ணிருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நீங்க ஜோகா கம்பெனியை ரீச் பண்ணிடலாம். அப்படி லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைமல் நகர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. மஹேந்திரா சிட்டி ஏன் இந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு சவுத்தை நோக்கி தான் சென்னை வந்து மூவ் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே அதனால தான் இங்க பிளேஸ் பண்ணாங்க. டெவலப்மெண்ட் இருக்கிற ஏரியால தான் நம்ம சைட்டே பண்ணிருக்கோம். இதே சரௌண்டிங் SRMலயே ரொம்ப வருஷமா எல்லாரும் வாடகை வீட்லயே இருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த தான் இடம் வாங்க முடியுமா? ப்ரோ சொல்லிட்டீங்க, நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் தான். பட் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இது. ஓகேங்களா? இந்த சரௌண்டிங் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரேட்ல கிடைக்காது. ரெண்டலுக்கு இன்ன வரைக்கும் எல்லாருமே இருக்கிறோம். உங்களுக்கான கனவு வீடை நாங்கள் அமைச்சு தரோம். சரௌண்டிங்ல தேடிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி ரெண்டல் இருக்கீங்க, நமக்கெல்லாம் சொந்த வீடு வாங்க முடியுமான்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? அவங்களுக்கான இடமா இந்த இடம் அமையும். இவ்வளோ வெளியில டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே சொன்னீங்க ப்ரோ. நம்ம சைட்டை பத்தி சொல்லுங்க. சைட்ல கம்யூனிட்டிஸ் என்னென்னலாம் நம்ம சைட்ல பண்றோம்? சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ்லேயே கிராண்டான ஒரு ஆர்ச் வந்து நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட நாங்கள் 4 ஏக்கர்ல 120 பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகே, 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு. நியர்பை SRM இருக்கு. அதனால இப்ப PG அந்த மாதிரி வந்து ரெண்டல் இன்கம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் இந்த சைட் வந்து அற்புதமான இடமா இருக்கும். ஆல் ஃபேசிங் அவைலபிலிட்டி இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் வேணும்பாங்க, சில பேர் நார்த் ஃபேசிங் வேணும்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஃபேசிங்ல அவைலபிலிட்டி இருக்கு. என்னன்னா கார்னர் பிளாட், நம்ம கிட்ட கார்னர் பிளாட் கிட்டத்தட்ட 15 பிளாட்டுக்கு மேல கார்னர் பிளாட் இருக்கு. 30 ஃபீட் ரோட், அதுக்கப்புறம் 24 ஃபீட் ரோட் தான். சோலார் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் பொறுத்த வரைக்கும் வாட்டர் டாப் கனெக்ஷன், எவ்ரி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து உங்களுக்கு வாட்டர் டாப் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். போர்வெல்லும் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். நம்ம EB லைன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டியா தான் இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டி பண்ணி நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் அபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 30,000 மேலே தான் ரெண்டல் போயிட்டு இருக்குது. நம்ம இண்டிவிஜுவல் வில்லா ஹவுசஸே பண்ணி நம்ம ரெண்டலும் பண்ணலாம். மினிமம் 30,000 அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கமும் இங்கே ஏர்ன் பண்ணலாம். சூப்பரான விஷயம். ரெண்டல் இன்கம் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, நீங்கள் வீடு வாங்கி கட்டுறீங்க, நீங்கள் ஒரு லோனுக்கு போறீங்கன்னா மாதம் EMI ஒரு 20,000 30,000 தாங்க வரும். அந்த EMI நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டல் விட மூலியமாகவே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அப்போனா நீங்கள் கையில இருந்து காசே போடாமல் ஒரு சொந்த வீடு வாங்குற கனவை நீங்களே நிறைவேற்றுற மாதிரி தான் இருக்கும். கையில எவ்வளவு அமௌண்ட் இருந்தா நம்ம வாங்க முடியும்? இந்த தண்டை நம்ம கிட்ட 6 lakhs இருந்தாலே போதும். நீங்களும் உங்க கனவு வீடை வந்து நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்டை இடம் வாங்கணும் ப்ரோ. இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து 3 விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க.
ஒன்று பிரைம் லொகேஷனாக இருக்கணும், அப்ரிசியேஷன் லெவல் அண்ட் growth லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். பேர் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பார்ப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்க்கறது அப்ரிசியேஷன் அண்ட் growthக்கு தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் சைட் லொக்கேட் பண்ணியிருக்கிறது. ஸோ சுற்றி வந்து பிரைமான லொகேஷன். நீங்கள் பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வீடுங்க சுற்றி மத்தியில் தான் நம்ம பண்ணுறோமே. அதனால தான் இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா நிச்சயமா பிளாட் வாங்காம போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட கஸ்டமர் வரவங்க எல்லாரும் ஒரு பிளாட்னு நினைச்சு வருவாங்க. பட் ஆனா ஒரு 3 பிளாட் 4 பிளாட்னு சேர்ந்து தான் எடுத்துட்டு போறாங்க. பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா 80 to 90% நம்ம வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன்னா எவ்வளவு இனிஷியலா இருக்கணும் நம்ம கையில? கன்ஸ்ட்ரக்ஷன்னா மினிமம் 10 lakhs above நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு 10 லட்ச ரூபா கையில இருந்தா பேலன்ஸ் பேங்க் லோன்ல நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சரி எஸ்ஆர்எம் பக்கத்துல இவ்வளோ அம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட்ஸ் சுத்தி வீடுங்க மத்தியில இப்படி ஒரு வீடு இடம் போட்டிருக்கீங்களே, இதோட விலை என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இப்ப வந்திருக்கீங்க, நீங்க லைவாவே பாக்குறீங்க. சோ இவ்வளவு டெவலப்மெண்ட் கொடுத்து இங்க எவ்வளவு வேலை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா சரௌண்டிங்ல பார்த்தா ஒரு 5000ல இருந்து 6000 போயிட்டு இருக்கு. நம்ம ஆன் ரோட்ல நான் பண்றது எல்லாமே. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு மெயின் ரோட்ல. நம்ம மெயின் ரோட்ல இருந்து க்ளோஸ் டு இருக்கும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? வெறும் 1.5 கிலோமீட்டர் தான். 1.5 கிலோமீட்டர், வெறும் 1.5 கிலோமீட்டர். ஓகே. சோ அப்படின்னும் போது இதோட இலைன்னு பார்க்கும்போது ஒரு 5000 ரூபாய் கம்மி சான்ஸே இல்லை இந்த சரௌண்டிங் தரவே முடியாது. நாங்க வந்து கொடுக்குறோம், அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மக்களே உங்களுக்காக வந்து வெறும் 3800 rupeesக்கு நம்ம வந்து ஒரு பிளாட் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை கொடுக்குறோம். என்ன ப்ரோ சொல்றீங்க? இங்க இருந்து ஆன் ரோடு ஒரு 1.2 கிலோமீட்டர், அதுவும் காட்டாங்குளத்தூர் பொத்தேரிக்கு சென்டர்ல எஸ்ஆர்எம் பக்கத்துல, அது எவ்வளவு 3800 ரூபா தானா? வெறும் 3800 ரூபாய்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம். ப்ரோ இப்போ வீடியோல ஒன்று சொல்லிட்டு நேரா வந்துட்டு இல்ல ப்ரோ 4000 5000 அந்த மாதிரிலாம் சொல்லிடக்கூடாது. வீடியோல நீங்க லைவா பாக்குறது எப்படி இருக்குன்னா அதே விஷயம் தான் இங்கேயும் லைவா பாப்பீங்க. ஓகேங்களா? அதுல இருந்து எந்த மாறுபாடும் கிடையாது. ரேட் வைஸ்ல நாங்க காம்ப்ரமைஸும் கிடையாது. ஓகேங்களா? 3800 ரூபா அந்த ரேட்ல தான் நாங்க கொடுப்போம். அதே மாதிரி நாங்க இந்த பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து பண்றாங்க, இப்போ வந்து என்ட்ரன்ஸ் ஒரு பிளாட் ரேட்டு, அதே மாதிரி மிடில் ஒரு ரேட்டு, இதே கார்னர் பிளாட்னா ஒரு ரேட்டு, எண்டு பிளாட்னா ஒரு ரேட்டு. அந்த மாதிரி இங்க சைட்ல அந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, அந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. நாங்க சிங்கிள் ரேட்னா அந்த சிங்கிள் ரேட்டு தான். கம்மிங் சண்டே தான் பண்றோம். அது வரைக்குமே நாங்க வந்து ஆஃபர்ஸ் நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுக்குறோம். 3800ல இருந்தும் நாங்க ஒரு நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகே மக்களே, வாங்க வந்து நெகோஷியபிளும் பண்ணி தராங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த நெகோஷியபிள் பண்ணி தாங்க ப்ரோ. நிச்சயமா சைட் விசிட் வராங்கன்னா கேப் விசிட்லாம் பண்ணி தருவீங்களா ப்ரோ? நிச்சயமா சைட் விசிட் வரவங்க இருக்கு. ஃபேமிலியோட வாங்க, ஃபேமிலியோட வரவங்களுக்கு நாங்க வந்து நிச்சயமா கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரோம். கரெக்டா சொன்னாரு. நானும் எல்லா இடத்துலையும் சொல்றதான், ஃபேமிலியோட வசிக்கிற இடத்துல ஃபேமிலியோட வந்து பார்க்கும்போது தான் ஒரு சூப்பரான வைபே கிரியேட் ஆகும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. புக் பண்ணாம நீங்க போக மாட்டீங்க, அந்த மாதிரி சைட்டா இருக்கும். ஸோ நிறைய இடத்துல சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு பட்ஜெட்டான இடங்கள்லாம் தேடி போய் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சா ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ இதோட அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்களை ஐடியா பண்ணி வேல்யூ ரியாலிட்டில இருந்து வினோத். டாடா. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.